திருக்கார்த்திகை தீபம் நாள் வந்துருச்சு. இந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டியது வீடு முழுக்க தீபம் ஏற்றுவது. சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றிய நாள் என்பதால் குறைந்தது 9 அல்லது 27 விளக்குகள் ஏற்றினா சிறப்பு. தலைவாசல், ஜன்னல், திண்ணை, பூஜை அறை எங்கெல்லாம் முடிஞ்சுதோ அங்கேயெல்லாம் விளக்கேற்றுங்க. அடுத்தது மாவிளக்கு. அரிசி மாவு, வெல்லம், நெய் சேர்த்து உருண்டை போல பண்ணி நடுவில் குழி போட்டுட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதுதான் மாவிளக்கு. இதை சிவபெருமான், முருகன் அல்லது உங்கள் குலதெய்வத்துக்கு படைத்து வைக்கலாம். மாவிளக்கு ஏற்றினா வீட்டில் நல்லது மட்டும் நடக்கும் என்று நம்பிக்கை. விரதம் பற்றி சொல்லணும்னா, நாள் முழுக்க உபவாசம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றி நிவேதனம் படைத்த பிறகுதான் விரதத்தை முடிக்கணும். உங்களுக்கு சுலபமாயிருக்கும் உணவை செய்து படைக்கலாம். தீபம் ஏற்றும்போது அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லுங்க. திருவாசகம் அல்லது முருகன் ஸ்லோகம் ஒன்றை படிச்சா போதும். முடிந்தவர்கள் கோயில் போய் தரிசனம் செய்யலாம். இந்த திருக்கார்த்திகை நாள் எல்லாருக்கும் ஒளி, நிம்மதி, நல்ல மாற்றம் வரட்டும்.